வா பங்களாதான் பங்களாதான் பொறா கூட்டுல பார்ட்னர்ஷிப் வேற கூப்பிட்டீங்களா? இல்ல. ஹலோ ஹலோ இப்ப கூப்பிட்டேன் கணக்கில் வந்திருக்கேன். ஆமாங்க. மாசம் 1500 சம்பளம் சொல்லியிருப்பாளே. ஒரு நிமிஷம். சொன்னாங்க சாரி. இருக்கட்டும். காலம்பரம் நம்ம ஆத்திர டிப்பன் சொல்லியிருப்பாளே. சொன்னாங்க. கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லியிருப்பாளே. இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. ஆமா, இதெல்லாம் எங்க துவைச்சது? ஆத்துலதான். யார் ஆத்துல? ஓடுற ஆத்துலதான். அது தெரியுது, ஈரமாவே இருக்கேன்னு கேட்டேன். துவைச்ச கையோட வேலை கிடைச்சிருச்சு, கிளம்பி வந்துட்டேன். இங்க காய போட்டுக்கலாமேன்னு. இத நான் போட்டுக்கிறவா? இல்ல, அங்க போட்டுருங்க. அண்டர்வேர் கொஞ்சம் தள்ளிட்டு போட்டுருங்க. அவளை சுத்தம். நான் கொஞ்சம் ஆச்சாரம். பாத்து. படாது படாது படாது. ஆமா, இவன் நேரம் உங்க வேலையை பாக்குறீல, என்ன பத்தி ஏதாவது கேட்டீங்களா? இத கொஞ்சம் அங்க வச்சிடுறீங்களா? என்ன சொன்னீங்க? வச்சுட்டு சொல்றேன். என்ன பத்தி கேளுங்க. என்ன? சரி சொல்லுங்க. பிகாம் படிச்சவன் போய் சொல்லி கணக்கில் வேலைக்கு சேர்ந்தேன். நான் காமா இருந்திருக்கணும். வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே பிகர மைண்டன் பண்ணுவியான்னு ஒரு கேள்வி கேட்டானுங்க. நானும் யதார்த்தமா அதுக்கு என்ன தாராளமா அனுப்பிடுவீங்க, 1க்கு 2 கூட மைண்டன் பண்றேன்னு கொஞ்சம் கம்பீரமா சொல்லிவிட்டேன். கட் பண்ணா வேலையை மாத்திட்டானுங்க. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கணக்கு புக்ல இருக்க பிகர் வேற, கணக்கு பண்ற பிகர் வேற. ஏன் விதி, அரசாங்க உத்தியோகம் பார்க்க வேண்டியவன் லைட்டா டிலே ஆகுது. மறுபடியும் ஃபீலா? இல்ல, இது கவுலியா. இதுக்கு மட்டும் கத்துதா? அது எங்க? அது அம்மா, நீங்களாவது கரெக்டா பிகர மைண்ட் பண்ணுவீங்களா? இல்ல, எது கேக்குறேன்னா, மிஸ் பண்ணிட்டீன்னு வச்சுங்க, அப்புறம் ஏன் வேலை உங்களுக்கு வந்துடும், நான் தெருவில் நிக்கிறேன். ஆமா, என்ன படிச்சிருக்கேன்? எம்காம். ஏன், அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. தெருவுக்கா போறேன். அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. என்ன? இல்ல, டீப் லைட். हाथाले तेरे। हाँ, मैं रतन सेठ बोल रहा हूँ जी। वो सेठ भी अपना ही आदमी है। हाँ, वो कॉन्ट्रैक्ट उसे ही मिलना चाहिए हर हालत में। जी सर, बाकी सब मैं कर लूंगा सर। हाँ, सारी फॉर्मेलिटीज मैं पूरी करूंगा सर। धन्यवाद। थैंक यू सर, थैंक यू वेरी मच सर। ஹலோ மாசானம், எப்படி இருக்க? நீ இப்ப எங்க இருக்க? நம்ம ஏரியால தான், மும்பைல. எதுக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா? இது மദ്രാസിல என்னோட ஏரியா. யோ சேட்டு, அரசு கையில சிக்கனன்னு வெச்சுக்கோ, உனக்கு ஆப்புதான். ஏய், அவன் சோட்டா பச்சா, எக்கிட்டே வர முடியாது. நீ நினைக்கிற மாதிரி இல்லையா, அவன் சித்தன். எங்க வேணாலும் எப்படி வேணாலும் வருவான். ஆஹா. உனக்கு பயமா இருந்தா என்கிட்ட வந்துரு, நான் பாத்துக்கிறேன். என் செல் நம்பர் நோட் பண்ணிக்க. 98201 90301. என்ன நம்பர்? ஏய், 90301. சரியா? चल चल, सिग्नल क्या सिग्नल? जल्दी चल। अरे करना चल। चल बस, चलना। अरे जल्दी जल्दी जल्दी। अरे चलो, चल चल चल, बात दो बात, जल्दी चल। अरे
9820190301. இன்னைக்கு எவன் மாட்ட போறேன்னு தெரியல. சும்மா ரெடி. ஊர்முள்ளுகள் நம்ம சாப்பிட மாட்டீங்களா? 5 ரூபா சைக்கிளுக்கு தாண்டி வர்ற பேப்பர் கேக்குதா? ஓடுற உள்ள ஆட்டோக்காரன் கூட மீட்டருக்கு மேல துட்டு கேக்குறான்டா. இந்த மருதாச்சாரம் என்னைக்காவது கோட்டருக்கு மேல கேட்டிருக்காராடா? அத கூட அவங்களால கொடுக்க முடியாதா? எவனாவது என் முன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு சிங்கிள்ஸ்ல நில்லுங்கடா பாக்கலாம். ஏன்னா நீ என்னடி இப்படி கத்துன்னு கத்தின்னு இருக்கா? 4 பேர் சேர்ந்து 2 தட்டு தட்டப்படாதோ? சத்திரியனா இருக்கிறத விட சாணிக்கனா இருக்கிறது புத்திசாலித்தனம். ஆமா, இப்படி சொல்லி சொல்லி 4 பிள்ளைகளை பத்ததான் மிச்சம். லட்சுமண அன்னைக்கு சீதாக்கு தான்டா கோடு கிழிச்சான். இந்த மருதாச்சார அக்கிரத்துக்கே கோடு கிழிக்கிறான்டா. மாமி கோடு கோணலா போகுது, கொஞ்சம் அடிச்சுக்கே இருந்தா கொடுங்க. ஐயோ, அதுவும் கிடையாதா? எவனாவது துட்டு கொடுக்காம இந்த கோட்டை தாண்டிக்கடா பாக்கலாம். இன்னைக்கு அருவா ரத்தம் பார்க்காம போகாது. என்ன நடு ரூட்ல கத்தி? ஐயோ மருதாச்சலம், இன்னைக்கு இவங்கிட்ட மாட்டணும், அவ்வளவுதான்.
வணக்கம் இங்க வேணு சாஸ்திரிகள் வீடு இந்த அட்ரஸ் இதே தெருதான் 12 நம்பர் வீடு. அபுஜிண்டா சாமி. ஹலோ ஹலோ ரைட்டா லெஃப்டா ரைட்டா போவே வழியே காணதுல ரைட்டா லெஃப்டா வேற ஆளா விடுங்கப்பா. அட்ரஸ் கேட்டதுக்கு எப்படி தெரிச்சு ஓடுறான்? எந்த பக்கம் தெரியலையே. ஏய் புதுசா ஒரு ஆள் வராண்டி. வெளியூர்கார மாதிரி தெரியுது. இவ்வளவு பெரிய கத்தி இங்க நடுரோட்ல குத்தி வச்சிருக்காங்க. யார் காலையாவது பட்டுருச்சுன்னா? ஆக கோட்டரி உடைச்சிட்டு கோட்டையும் தாண்டானா அடி. ஏய் இன்னைக்கு மருதாச்சல ரத்தம் பார்க்காம விட மாட்டேன் போல இருக்குடி. சும்மா ரெடி. வேணு சாஸ்திரிகள் நம்பர் 12 உடையாளூர் அகராக. ஐயோ போயிட்டு அப்புறமா வாயா. வேற யாரையும் துரத்துற மாதிரி துரத்துறீங்க? நான் அட்ரஸ் தானே கேட்டேன். ஐயோ முதல்ல உன் அட்ரஸ காப்பாத்திக்கோ. ஐயோ அம்மா. என்ன சத்தம்? ம்? ஏய் மீரா. சாமுராய் எங்க? அங்க பாரு. தான் 12ஆம் நம்பர் வீடு. சார் சார் நான் வரேன். இங்க வேணு சாஸ்திரிகள் வீடு. நான் தான். வணக்கங்க. வணக்கம். என் பேரு திருநாவுக்கரசு. ராகவன் மாமா அனுப்பிச்சு வச்சாங்க. அப்படியா? வேணுவுக்கு மாமா ஆசீர்வாதங்கள். லெட்டர்ல என்னன்னு கொஞ்சம் சத்தமா தான் படிங்களேன். இல்ல இந்த பரந்தாமநாத்து கல்யாணத்துக்கு மாயவரம் போயிருந்தேன் இல்லையா, அங்க ராகவ மாமா பார்த்தேன். நம்ம கோயில் கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிட்டு நல்ல பையன் அனுப்பி சொல்லியிருந்தேன். தம்பி அனுப்பி வச்சிருக்கார். பேரு திருநாவுக்கரசு. இவ ஆத்துக்காரி கோமதி. அவ என் மூத்த பொண்ணு மீரா. மீரா இங்க வா. நீ இவரை நம்ம பிச்சுமணி ரூமுக்கு கூட்டு போ. இனிமே இவர் அங்கதான் தங்க போறார். என்னங்க உடம்பெல்லாம் சேரு, மூஞ்செல்லாம் ரத்தமா இருக்கு. என்ன நடந்தது தெரியாத உனக்கு? எல்லாம் ஒன்னானதையா? என்னாலயா? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. என்னது பார்த்தது இல்லையா? என்ன நக்கல? மருதாச்சலம் தம்பி நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு. நம்ம ஆத்துக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட கலாட்டெல்லாம் ஒண்ணு வச்சுக்காத. என்னது ரத்தமா இருக்கு உடம்பெல்லாம்? இந்தா நீ முதல்ல டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டு, குளிச்சிட்டு வா. இந்தா இந்த 50 ரூபாய் காசுக்கு ரத்த சிந்தி சம்பாதிக்க வேண்டியிருக்கு. ஏய் இதெல்லாம் இருப்பு கட்டி போட்டு வந்து வச்சுக்கிறேன். ஏய் சாமி, நம்மள பத்தி சொல்லி வை. காணா போயிடுவேன். நம்மள வீட்டு சொன்னா புள்ளியாக்கிட்டாங்களே. இந்த ஏரியாவிலே பெரிய ரவுடி இவன். அவன்கிட்ட எதுவும் வச்சுக்க வேண்டாம். இது மீரா கூட்டுன்னு போ. சரி காலம்பரை டிஃபனுக்கு நம்மத்துக்கே வந்துருவோம். சரிங்க. அம்மா இது புடி. மொத்தமாவே லக்கேஜ் இவ்வளவுதானா? நீங்க மட்டும்தானா இல்ல வீட்ல வேற யாராவது? இல்ல சொல்ல இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். நிறைய பேசுறவங்க பொய் சொல்லுவாங்கன்னு சொல்லுவா. நானும் உங்களை மாதிரிதான் அதிகமா பேச மாட்டேன். கொஞ்சம் கூச்ச சுபாவம். வாங்க. ஏய் மீரா, இதான் கிருஷ்ணனா? ஏ இங்க பார்த்து பேசுடி. இல்ல புதுசா இருக்கேன்னு கேட்டாச்சு. வழியாத பொடி. இந்த அக்ரஹாரத்துல வயசு பொண்ணுங்க ஜாஸ்தி. பாத்து என் அப்பா பேரை கெடுத்துடாதீங்க. பிச்சுமணி, பிச்சுமணி, டே பிச்சு. எதுக்கு இப்ப வாசல் நின்று ஏலம் போடுற? பிச்சை மணி நொச்ச மணி நின்று வேண்டுதல் மூஞ்ச பாரு. இவ பேரு திருநாவுக்கரசு. கோயில்ல கணக்கு எழுத வந்திருக்கார். இனிமே ஒரு ரூம்ல தான் தங்க போறார். அப்பா சொல்ல சொன்னா. வணக்கங்க. திருநாவுக்கரசன் பேர் வச்சுட்டு எதுக்கா கணக்கில் இருந்திருக்கா? பேசாம கோயில் உட்காந்து பகவான் மேல பாட்டு எழுதிட்டு போலாம்ல. சாரி, நான் யாரையும் ரூம் சேர்த்துக்க முடியாது. உன்னை யாரு சேர்த்துக்க சொன்னா?
உன்னை வெளிய அனுப்பிட்டு இவர் எங்க தங்கிக்க சொன்னான். அப்பாவே சொல்லிட்டாரா? அப்ப நான் அவர் ரூம் பண்ணிட்டேன். ஓகே, என்னவோ பண்ணி தொலை. நான் வர்றேன். ஹலோ, வாங்க. ஹலோ ஹலோ. வாப்பா திருநாவுக்கரசு, மாமா கோயிலுக்கு போயிருக்கார். உன்னை டிஃபன் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு வர சொன்னார். உள்ள வா. சரிங்க. இவ என் சின்ன பொண்ணு, பேரு சுஜி. இவளால மத்தவா பேசுறத கேட்க முடியாது, இவளாலையும் பேச முடியாது. கடவுள் இவளுக்கு இது ஒரு குறையா தந்திருந்தாலும் ஞாபக சக்தியை அதிகமா கொடுத்திருக்கார். 20 நாளைக்கு முன்னால நான் என்ன கலர்ல புடவை கட்டிட்டு இருந்தேன்னு இப்ப கேட்டா கூட சரியா சொல்லுவா. அவ்வளவு புத்திசாலித்தனம். இவளுக்குன்னு தனி உலகம், தனி பாஷை. இவ பேசுறது இவ அக்காக்கு மாத்திரம் தான் புரியும். இன்னைக்கு வா 2 பேருக்குள்ள ஏதோ சண்டை, அதான் கோவமா வந்து உட்கார்ந்து இருக்கா. நீ உள்ள வாப்பா. நீ ஏன் கோவமா இருக்க? அக்கா அடிச்சிட்டாங்களா? நீ என்ன தப்பு பண்ண? தப்பு பண்ணலையா? நீ தப்பு பண்ணலைனா சாமி அக்காவை அடிச்சிரும். நிஜமா? இவ பாஷை உனக்கு தெரியுமா? எப்போ கத்துக்கிட்டு இருங்க. ஓ, சாப்பிடலாமா? சாப்பிட்டியா? சங்கோச்சப்படாம சாப்பிடுப்பா. ஐயோ, இரு, மிளகா பொடி எடுத்துன்னு வரேன். வச்ச இடத்துல இருக்க. முன்னை கண் தேடுதே உறங்காமல் உள்ளம் வாடுதே. ஹலோ, என்ன நக்கலா? இல்லைங்க, நிக்கல். ஆ, நிஜமா தாங்க. தண்ணி தண்ணி இல்ல. தண்ணி இப்போ விக்காது. போதும். என்ன பிடிக்கலையா? அம்மா, இனி பிடிக்கலையா? இல்ல, பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கோன்னு அப்ப சாப்பிடுங்க. பின்னாடி சூடா 10 தோசை வருது. உங்களுக்குன்னே சுடுறா. அதுவும் நெய் தோசை. என்ன சாப்பிடல? இல்ல சாப்பிடுறேங்க.